Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி வந்து ஒரு இயரை வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ரா பண்ணி அது வந்து எப்படி ஷேட் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து டார்க் அண்ட் லைட் எப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரும்போது கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஒரு இமேஜ் தெரியும். ஸோ அந்த இமேஜில் இருக்க இயரை தான் நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணி ஷேட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நான் அந்த இயரோட அவுட்லைன் வந்து ரஃபாக ட்ரா பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே ட்ரா பண்ணுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த இயர் மட்டும்தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு டுட்டோரியல் சொல்லி தர போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கெட்ச் புக்கில் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கெட்ச் புக் நம்ம சேனலில் ஒரு ஸ்கெட்ச் புக்னு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்கெட்ச் புக்கில் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இது ரஃபாக வந்து அவுட்லைன் போட்டேன் இந்த இயரை. ஸோ இப்போ வந்து நான் ஷேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்லைன் பென்சில்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குங்க. ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து டார்க்காக இருக்குது. ஸோ நீங்கள் டார்க்காக இருக்கிற ஏரியா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 8B பென்சில் மாதிரி நல்லா டார்க்கான பென்சில் வச்சு ஷேட் பண்ணிடாதீங்க. வந்து லேயர் பை லேயராக தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக இருக்கிற பென்சில் தான் இந்த 2B பென்சில் வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாகவே ஷேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே லைட்டாக ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க்காக இருக்கிற பென்சிலை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணலாம். எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம டார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே லைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து நான் 2B பென்சில் வச்சு ஷேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து 8B 6B இந்த மாதிரி பென்சில்ஸில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2B பென்சில் வச்சு ஃபஸ்ட் லேயர் வந்து ஷேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் லைட்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் டார்க்காக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி ஷேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லைட்டான பென்சில்ஸ் வச்சு 2B இல்லை HB ஏதாவது ஒரு பென்சில் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன், மேக்கப் ப்ரஷ். ஸோ இதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் நான் பிளெண்ட் பண்ணிடுறேன் இந்த இயரிங்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் 8B பார்த்திங்கன்னா 8B பென்சில் வச்சு நான் வந்து இப்போ ஷேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியா வந்து டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஷேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணிங்கனாலே போதும். இப்போ வந்து நான் வந்து இங்கெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கேயும் வந்து டார்க்காக இருக்குது இந்த ஏரியா. ஸோ இப்போ வந்து நான் இங்கேயும் வந்து 8B பென்சில் வச்சு ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற ஏரியாஸ் மட்டும்தான் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட் லேயரோட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே இங்கெல்லாம் வந்து இந்த சைடில் வந்து அதுக்கப்புறம் கீழே இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் 4B பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இங்கெல்லாம் நம்ம ஷேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த அவுட்டர் சைடில் இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இதை விட லைட்டாக டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம 4B பென்சில் வச்சு ஷேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து லைட்டாக இருக்கனால நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே டார்க்காக இருக்கனால பிளெண்டிங் ஸ்டெம்ப்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு இந்த டார்க்காக இருக்கிற ஏரியாஸ் மட்டும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கடைசியில் நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு மேலாப்பில் வந்து லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட் டார்க் இது இந்த 8B பென்சில் வச்சு நம்ம ஷேட் பண்ணதில்லை, 4B பென்சில் வச்சு பண்ணதெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிளெண்ட் பண்ணக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் கொடுக்குறது. ஸோ ஹைலைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து லைட்டாக வந்து ஒயிட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து நம்ம நீடட் எரேசர். ஸோ இந்த எரேசர் பற்றி நான் சீக்கிரமாக ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு டுட்டோரியல் ஒரு ரிவ்யூ மாதிரி நான் வந்து சீக்கிரம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எரேசர் வச்சு நம்ம இங்கெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹைலைட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அது அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அது பேட்சாக தெரியுது, அதனால் லைட்டாக வந்து இந்த ஓரத்தில் மட்டும் பிளெண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணி எப்படி பிளெண்ட் பண்ணணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து லைட்டாக வந்து அந்த காதுகிட்ட இருக்க ஹேர் மட்டும் நான் அப்படியே வந்து லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஒரு இயரை வந்து ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு இயரை ட்ரா பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துருக்க பிக்சரில் வந்து அந்த இயர் எப்படி இருக்குன்னு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் சில இயர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ ரொம்ப டார்க்காக இருக்கிறது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து டார்க் பென்சிலில் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து லேயர் பை லேயராக தான் ஷேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லைட்டாக இருக்க பென்சில் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா லைக் HB 2B இந்த மாதிரி பென்சில் எடுத்து நீங்கள் ஷேட் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டார்க் இருக்கோ, உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க் தெரியுதோ, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் எடுத்துங்க. எடுத்தோடனே போய் 10B 12B பென்சிலாக எடுத்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணக்கூடாது. 6B 8B 10B 12B இந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஷேட் பண்ணக்கூடாது. லேயர் பை லேயராக வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் இயர் நீங்கள் வரைஞ்ச இயர் வந்து நல்ல ரியலிஸ்டிக் லுக்கும் உங்களுக்கு தரும். ஸோ இப்படி தான் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேனோ அது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதேமாதிரி வேறு டுட்டோரியல் பண்ணலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிராயிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.